Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோல காட்டுற 3 settings features உங்களுடைய சிஸ்டம்ல நீங்க just turn off பண்றதால உங்க சிஸ்டம் உடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம CPU, memory and disk உடைய யூசேஜையும் நீங்க ஈஸியா ரெடியூஸ் பண்ணி சிஸ்டம் உடைய பெர்ஃபார்மன்ஸை சூப்பர் ஃபாஸ்ட் ஆக்கலாம். அதனால இந்த வீடியோல காட்டுற 3 featuresயுமே நீங்க just disable பண்ணி உங்க சிஸ்டம் உடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க. and இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா இந்த சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டாக டெலிவரி ஆப்டிமைசேஷன் என்ற ஃபீச்சரை தான் நம்ம டிசேபிள் பண்ண போகிறோம். ஸோ செட்டிங் ஸ்க்ரீனில் விண்டோஸ் அப்டேட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அட்வான்ஸ்டு ஆப்ஷன் என்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டெலிவரி ஆப்டிமைசேஷன் என்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இங்கே ஹலோ டவுன்லோட்ஸ் ஃப்ரம் அதர் டிவைசஸ் என்ற ஆப்ஷன் நீங்கள் ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ பேசிக்காகவே டெலிவரி ஆப்டிமைசேஷன் எந்த மாதிரியான செட்டப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, பிஸ்னஸில் ஒரே நெட்வொர்க்கில் நிறைய சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான செட்டப் இருக்கிற சிஸ்டம்ஸில் கண்டிப்பாக இந்த டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய சிஸ்டம்ஸை ஒரே நெட்வொர்க்கில் நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சிஸ்டமில் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் ஜஸ்ட் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆனாவே அதர் சிஸ்டம்ஸ் இதே லோக்கல் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸில் ஜஸ்ட் கனெக்ட் ஆகிறதாலேயே டெலிவரி ஆப்டிமைசேஷன் ஆன் இருக்கிற சிஸ்டமில் அப்டேட் ஆகிருக்கிற சேம் அப்டேட்ஸ் எல்லா லோக்கல் சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டாலும் ஆகிடும். ஸோ ஹோம் யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்றதால இந்த ஃபியூச்சரை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக சிஸ்மெயின் சர்வீஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த சிஸ்மெயின் சர்வீஸ் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுற யூசர் சிஸ்டமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காகவே சிஸ்மெயின் சர்வீஸ் டெம்பரரி கேட்ச் மாதிரி ஒர்க் ஆகி நீங்கள் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுற யூசர் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி குயிக்காக உங்களுடைய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ஓப்பன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ எல்லாமே SSD ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணுறதால இந்த சர்வீஸை ஜஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த சர்வீஸ் பேக்ரவுண்டில் ரன் ஆகி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதனால சிஸ்மெயின் சர்வீஸ் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் இங்கே ஸ்டார்ட் அப் டைப்பில் ஜஸ்ட் டிசேபிள் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்டாப் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த சர்வீஸை டிசேபிள் பண்ணிட்டு அப்ளை ஓகே பண்ணி இந்த சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்க. ஸோ இப்போ விண்டோஸ் சர்ச் சர்வீஸை பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காகவே விண்டோஸ் சர்ச் சர்வீஸ் சிஸ்டமில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிறதால சிஸ்டமில் மெமரி அண்ட் CPU யூசேஜ் ரொம்பவே ஹையாக இருக்கும். அண்ட் விண்டோஸ் சர்ச் சர்வீஸை நீங்கள் ஜஸ்ட் டிசேபிள் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிற இண்டெக்ஸிங் உடைய சர்ச் மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். உங்களுடைய சிஸ்டமில் எந்த விதமான இம்பாக்டும் கிரியேட் ஆகாது. அதனால விண்டோஸ் சர்ச் சர்வீஸ் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஸ்டார்ட் அப் டைப்பில் டிசேபிள் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ணுறதால இந்த சர்வீஸையும் நீங்கள் ஈஸியாக டிசேபிள் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் சிஸ்டமில் இந்த 3 ஃபீச்சர்ஸையுமே நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணுறதால சிஸ்டமுடைய டீப் பேக்ரவுண்ட் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி CPU, டிஸ்க் அண்ட் மெமரி யூசேஜையும் ஆப்டிமைஸ் பண்ணி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை எல்லாம் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அண்ட் கிளிக்பாக்ஸ் தமிழ் அப்லோட் பண்ணுற நியூ டெக் வீடியோஸை நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்கணுன்னாலும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.